நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி நம்ம யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். செலெக்ஷன் கமிட்டி 7.5% இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கான கலந்தாய்வு தேதியை அறிவிச்சிருக்காங்க. எந்த மதிப்பெண்ல இருந்து, அதாவது எந்த ரேங்க்ல இருந்து எந்த ரேங்க் வரைக்கும் எந்த டைமுக்கு வரணும், சரியா, யார் யாருக்கு எண்ணிக்கை அப்படின்றத 7.5% இடஒதுக்கீடு மாணவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஸோ 7.5% சீட் ரிசர்வேஷன் ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி, அதாவது தமிழக அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கான 7.5% உள் ஒதுக்கீட்டு பிரிவினருக்கான மட்டும் இந்த கவுன்சிலிங். சரிங்களா சார்? என்னைக்கு சார் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 22/8/2024 வியாழக்கிழமை இது ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு காலை 10 மணிக்கு, சரியா, காலை 10 மணிக்கு ஜென்ரல் ரேங்க் 001 இருந்து ஜென்ரல் ரேங்க் 443 வரைக்கும், அதாவது 669 தான் ஃபர்ஸ்ட் மார்க், அதிலிருந்து 494 வரைக்கும் காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். 10 மணினா நீங்கள் ஒரு 8 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும். சரிங்களா? ரைட். அடுத்தது 12 மணிக்கு ஜென்ரல் ரேங்க் 444 இருந்து ஜென்ரல் ரேங்க் 1007 வரைக்கும், அதாவது 493 இருந்து 442 மார்க் வரைக்கும். மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த 12 மணிக்கே எம்பிபிஎஸ் எம்பிசிக்கான எம்பிபிஎஸ் கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி மற்ற கேட்டகரிக்கான எம்பிபிஎஸ் சீட்டு மதியமே முடிஞ்சிடும் மேபி. அதாவது ஜென்ரல் ரேங்க் 1007க்கு முன்னாடியே எல்லாமே ஓவர் ஆகிடும், எக்ஸப்ட் எஸ்டி. சரிங்களா? ரைட். அடுத்தது பிசிஎம்ஐ பொறுத்த மட்டும் இல்லை, சரியா, 2 மணிக்கு வர வேண்டியவங்க பாருங்க. பிசிஎம் பொறுத்த மட்டும் இல்ல, இவங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் 29 60 வரைக்கும். என்ன சார், அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக கூப்பிடுவாங்க, இப்போ ஏன் அப்படி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா, ஏன்னா சீட்டு வந்து கம்மி, பாஸ் பண்ணக்கூடிய எண்ணிக்கை அதிகம். அதனால மதியம் 2 மணிக்கு கம்யூனல் ரேங்க் 29 கம்யூனல் ரேங்க் 60 வரைக்கும் இருக்கக்கூடிய பிசிஎம் கேட்டகரி மாணவர்கள், அதாவது 438 389, இது மேபி பிடிஎஸ் சீட்டுக்கான அழைப்பாக இருக்கும். சரியா? பிடிஎஸ் தான் அந்த மேபி அந்த ரேஞ்சில் இருக்கும். அதே மாதிரி எஸ்சியில் வந்து கம்யூனல் ரேங்க் 99 கம்யூனல் ரேங்க் 202 வரைக்கும், அதாவது 441 மார்க்ல இருந்து 399. நம்ம என்ன சொன்னோம், எஸ்சியை பொறுத்த மட்டும் 459, மேபி இதுவும் பிடிஎஸ்க்கான சேர்க்கையாகத்தான் இருக்கும். சரிங்களா? அது 126 சீட் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து அமையும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எஸ்சிஏ பிரிவினர் வந்து கம்யூனிட்டல் ரேங்க் 29 கம்யூனல் ரேங்க் 50 வரைக்கும், அதாவது 441 412, இதுவும் பிடிஎஸ் தான். ஓகே. அதுக்கப்புறம் எஸ்டியை பொறுத்த மட்டும் கம்யூனல் ரேங்க் 3 கம்யூனல் ரேங்க் 15 வரைக்கும், அதாவது கம்யூனல் ரேங்க் உங்களுக்கு எஸ்டியை பொறுத்த மட்டும் 5 சீட்டு நம்ம படிச்சிருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இதில் எம்பிபிஎஸும் இருக்குது, பிடிஎஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ அவங்க எத்தனை மணிக்கு வரணும்? 2 மணிக்கு. அதாவது எல்லா கம்யூனிட்டிலையும் ஜென்ரல் ரேங்க் 1 ஜென்ரல் ரேங்க் 1007 வரைக்கும் மதியத்தோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 2 மணிக்கு மேலே ஆரம்பிக்கிறது எல்லாமே கம்யூனல் வைஸ் மட்டும்தான் கூப்பிடுறாங்க. சரிங்களா? இதுதான் இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய இது. ரைட். இதில் வெளியூ எங்கே சார் நடக்குது அப்படின்னா, லெக்சர் ஹால் 2, அதாவது 7.5% இடஒதுக்கீடு பிரிவினருக்காக லெக்சர் ஹால் 2, தமிழ்நாடு கவர்மெண்ட் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஓமந்தூரார் கவர்மெண்ட் எஸ்டேட், சென்னை. அதாவது நம்ம ஓமந்தூரார் கவர்மெண்ட் எஸ்டேட் இருக்கு இல்லைங்களா, அந்த காலேஜில் தான் நமக்கு நடக்குது. சரியா? பல்நோக்கு மருத்துவமனை முன்னாடி இருந்தது இல்லைங்களா, அதாவது புதிய தலைமைச் செயலகம்னு ஒன்று கட்டினாங்க இல்லையா, அங்கே தான் நடக்குது. சார் உங்களுக்கான நியரஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் எதுனா சிம்சன். நீங்கள் டேரெக்டாக ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்போ சைதாப்பேட்டையிலேருந்து போகிறீங்க அப்படின்னா சிம்சன்னா இறக்கி விட்ருவாங்க, பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு ஜங்ஷன். பீச்சு, மெரினா பீச்சுக்கு போகிற ரூட்டு கட் ஆகிற இடம் தான் அது. யாரை கேட்டாலும் அந்த இடத்துல இறக்கிடுவாங்க. ஓமந்தூரார் காலேஜ்னு சொன்னாவே இறக்குவாங்க. பஸ்ஸில் போனீங்கன்னா சென்ட்ரல்லேருந்து வரீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, சிம்சன்னாவே இறக்குவாங்க. நியரஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து கவர்மெண்ட் எஸ்டேட் மெட்ரோ. கரெக்டாக அந்த ஓமந்தூரார் காலேஜுக்கு எதிரிலேயே மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. நீங்கள் கிண்டிலிருந்து வந்தாலோ இல்லை சென்ட்ரல்லேருந்து வந்தாலோ அசோக் நகர்லேருந்து வந்தாலோ எல்லாத்துக்குமே அது வந்து நியரஸ்ட் இடம். ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஜஸ்ட்டு இறங்கி ஜஸ்ட்டு கிராஸ் பண்ணிங்கன்னா போதும். சார் எலக்ட்ரிக் ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் தூரமாக இருக்குங்க, சிந்தாதிரிப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து தான் இங்கே வரணும். ஓகேவா? ரைட். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க.
என்னன்னா நோ இண்டிவிஜுவல் கால் லெட்டர்ஸ் வில் பி சென்ட் டு த கேண்டிடேட்ஸ். எப்பா இப்போயே சொல்லிட்டோம் எந்தெந்த ரேங்குல எவ்வளோ மார்க் இருக்கணும் வரணும்னு சொல்லியாச்சு. உங்களுக்கு தனியாக உங்கள் மெயிலுக்கோ உங்களுக்கு மெசேஜோ வராது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் பார்ட்டிசிபேட்டிங் திஸ் கவுன்சிலிங் ஃபார் MBBS BDS டிகிரி கோர்ஸ் நீட் நாட் டு பே ப்ராசஸிங் ஃபீஸ் அண்ட் டியூஷன் ஃபீஸ். 7.5%ன்றதுனால உங்களுக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கான ப்ராசஸிங் ஃபீஸும் கிடையாது, கவுன்சிலிங் ஃபீஸும் கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் candidate should be present 1 hour prior to commencement of counseling along with one of their parent at their own cost. சார் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்துடணும். 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுனா 9 மணிக்கெலாம் நீங்கள் அங்கே இருக்கணும். கூட ஒரு பேரண்ட்டை கூப்பிட்டு வரலாம், அப்பா அம்மா இல்லை மற்றவங்கள கூட கூப்பிட்டு போகலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் பேரண்ட்டை கூப்பிட்டு வரதுக்குலாம் உங்கள் செலவு, சொந்த செலவு, இதுக்கு வந்து நிர்வாகம் கொடுக்காதுன்றாங்க. கேண்டிடேட் ஷுட் ப்ரொடியூஸ் த ஃபாலோவிங் ஒரிஜினல். சார் எந்தெந்தெல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கவுன்சிலிங் போது நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, நீட் UG 2024 அட்மிட் ஸ்கோர் கார்டு, அதாவது ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு நீங்கள் எடுத்திருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்கோர் கார்டு, 10th மார்க் ஷீட் ஒரிஜினல், 11th மார்க் ஷீட் ஒரிஜினல், 12th மார்க் ஷீட் ஒரிஜினல். அதுக்கப்புறம் முக்கியமானது 6வதுலேருந்து 12வது வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருந்தீங்க அப்படின்றதுக்காக CEO கிட்ட சைன் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வச்சிருக்கணும். சார் நான் MEC வச்சிருக்கேன்னா அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இல்லாதவங்க கண்டிப்பாக இதை வச்சு ஆகணும். அதுக்கப்புறம் TC நீங்கள் லாஸ்ட்டாக ஸ்கூலில் முடிச்சிருந்தீங்கன்னா அது, அல்லது சப்போஸ் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, நான் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் இப்போதைக்கு சேர்ந்துட்டு இருக்கேன், அவங்க TC கொடுக்க மாட்டாங்க, சப்போஸ் எனக்கு சீட்டு கிடைக்கலாம் என்ன பண்ணுறதுன்னா, அந்த கல்லூரியிலிருந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும், அந்த கல்லூரியில் தான் படித்து கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தா போதும். அங்கே போயிட்டு நீங்கள் TC வாங்கிட்டு வரணும் அவசியம் கிடையாது. TC இருக்கிறவங்க TC எடுத்துகிட்டு வரலாம், அல்லது நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் அல்லது டிகிரி வேறு ஏதாவது கோர்சஸ் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றவங்க போனஃபைட் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும், அந்த காலேஜிலேருந்து TC வரணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி கொண்டு வரணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபாதரோடது உங்களோடது. அதுக்கப்புறம் எனி ஒன் ஆஃப் த பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ரொம்ப அப்பாவதோ இல்லை அம்மாவதோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரணும். இந்த 9 டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் கம்பல்சரி எடுத்துக்கிட்டு போய் ஆகணும். மறுபடியும் பார்த்துங்க, இந்த 9 டாக்குமெண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். Since more number of candidates are being called for counseling, allotment is not guaranteed to everyone. நான் இப்போ வந்து ஒரு 1000 ரேங்க் வரைக்கும் கூட்டுக்கிறாங்க. அப்போ 1000 ரேங்க் மொத்தமே இருக்கிறது எவ்வளோ சீட்டு? ஒரு 496, அது ஒரு 126, கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ சீட்டு இருக்குது? மொத்தமே ஒரு 600 சீட்டு தான் இருக்குது. 1000 பேரை கூப்பிட்டுருக்காங்களே எல்லாருக்கும் சீட்டு கொடுப்பாங்கன்னா அப்படி கிடையாது. ஓகேவா? கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்கும், கிடைக்காதவங்களுக்கு கிடைக்காது. அவங்க மேபி அடுத்த ரவுண்டு வர சொல்லலாம், இல்லை வெயிட்டிங் லிஸ்ட் போட சொல்லலாம். Candidates can attend the counseling as per the date, time, rank mentioned in the schedule. என்ன டேட்டு, என்ன டைமிங்? நான் மதியங்கிறவங்க போய் காலையில் போயிட்டோம், காலையில் இருக்கிறவங்க மதியம் போனீங்கனாலும் உங்களுக்கு சீட்டு கிடையாது. அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் ஆல் ஒன்லி ஆப்ட் ஃபார் வேகன்சிஸ் அவைலபிள் தேர். நீங்கள் அந்த கவுன்சிலிங்கில் போகிறீங்க, அங்கே உங்கள் டவுனுக்கு எந்த காலேஜ் காமிக்குது, எந்த இடம் இருக்குதோ அது மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும், அது விட்டுட்டு வேறு எதையும் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் அதர் கம்யூனிகேஷன் டிவைசஸ் ஆர் நாட் அலோடு. மொபைல் ஃபோனோ அல்லது வேறு ஏதாவது இந்த என்ன சொல்கிறது, இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய வாட்சஸோ உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இதுதான் 7.5%. 7.5% இடஒதுக்கீனர் தயவு செய்து 22ஆம் தேதி இந்த ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க, ஜென்ரல் ரேங்க் 1லிருந்து ஜென்ரல் ரேங்க் 1007 வரைக்கும் மதியத்துக்கு முன்னாடி காலையில் சென்றுடுங்க. அதுக்கப்புறம் கேட்டகரி ரேங்க் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? ரைட், இது ஒரு அறிவிக்கை. அடுத்தது இன்னொரு அறிவிக்கை என்னன்னா, ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் ஆன்லைனில் நடக்கும் இல்லைங்களா, அது சரிங்களா, அதுக்கான கவுன்சிலிங்கை கொடுத்துருக்காங்க பாருங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங், இந்த ப்ராசஸ்லாம் எப்பத்துலேருந்து எது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 21ஆம் தேதியிலிருந்து, அதாவது திங்கள் செவ்வாய் புதன், உங்களுக்கு புதன்கிழமை ஸ்டார்ட் ஆகுதுங்க. 21/8/2024 10 மணிக்கிலிருந்து எது வரைக்கும் 27/8/2024 வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட்டு, சாய்ஸ் பில்லிங், லாக்கிங் எல்லாத்துக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ரேங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் கோட்டாவில் வந்து ஜென்ரல் ரேங்க் 1லிருந்து ஜென்ரல் ரேங்க் 28,819 வரைக்கும், அதாவது மார்க் 720 127 வரைக்கும் எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் 1வது ரேங்க்லேருந்து 13,417 வரைக்கும் எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ரைட். ப்ராசஸ் பொறுத்த மட்டும் சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் என்னைக்கு நடக்கும் அப்படின்னா 28ஆம் தேதி ஆன்லைன்லேயே தான் இதெல்லாம் நடக்கும். ப்ரொஃபஷனல் ரிசல்ட் எப்போ வெளியிடுவாங்கன்னா 29ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான
ரிசல்ட் வெளியிடுறாங்க. ஃபைனல் ரிசல்ட் என்னைக்கு அப்படின்னா 30ஆம் தேதி கன்ஃபார்மாக இவங்களுக்கு இந்த காலேஜ் அப்படின்றத அலாட் பண்ணுறது. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ சார் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை ஆன்லைன்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க அப்படின்னா 30ஆம் தேதியிலிருந்து 5/9/2024 12 மணி வரைக்கும் பண்ணணும். சரி, அலாட்மெண்ட் ஆர்டர்லாம் வாங்கிட்டீங்க. லாஸ்ட் டேட் எப்போ சார் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்னா 5/9/2024 வரணும். ஓகே சார், முக்கியமானது உங்களுடைய லாகின் ஐடியும் பாஸ்வேர்டையும் ஓடிபியும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா இது ஆன்லைன் கவுன்சிலிங், என்ன ஒன்னால மாறலாம். ரைட், ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த மட்டும் இல்லை 92.5க்கு candidates who are participating in the online choice filling for MBBS BDS degree course will have to remit non-refundable registration fees ₹500. சரிங்களா, 500 ரூபா நீங்க மறுபடியும் உங்களுக்கு வராத மாதிரியான ஃபீஸை கட்டிடணும். ஃபார் கவர்மெண்ட் கோட்டா 500 ரூபா, 1000 ரூபா வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்க ஆன்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாவே நீங்க பண்ணிடணும். at the time of registration the candidate will have the pay refundable security deposit for government quota. கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து ரீஃபண்டபிள் டெபாசிட் வந்து பண்ண வேண்டாம், நில்லு. கவர்மெண்ட் டென்டல் காலேஜுக்கும் இல்லை. கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்ஸ் மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜ் பிரைவேட் யூனிவர்சிட்டி வந்து 30,000 ரூபா அவங்களுக்கு மட்டும் கட்டணும். அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், 30,000 ரூபா என்ன பண்ணணும், செக்யூரிட்டி டெபாசிட் நீங்கள் பே பண்ண வேண்டி வரும். SC, SCA, ST and converts to Christianity from scheduled caste candidates are exempted from security deposit if the annual income is less than 2.5 lakhs. அதாவது SC, SCA, ST பிரிவினர் அவங்களுடைய வருடாந்திர வருமானம் 2.5 லட்சத்துக்கு கம்மியாக இருந்தால் அவங்க இந்த செக்யூரிட்டி டெபாசிட்டை ப்ரைவேட் காலேஜுக்கோ அந்த செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கோ நீங்கள் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. At the time of registration, the candidate will have to pay refundable security deposit at management quota. அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுங்களுக்கு கம்பல்சரி என்ன பண்ணணும், செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணணும். எவ்வளோ அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா இன்க்ளூடிங் மைனாரிட்டி NRI கேட்டகரி சீட், செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் டென்டல் காலேஜ் பிரைவேட் சீட்ஸ் 1 லட்ச ரூபா மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆகும்போது நீ என்ன பண்ணணும், ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் மறுபடியும் சீட்டு கிடைக்கலன்னா உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் பே பண்ணணும். SC, SCA, ST பொறுத்த மட்டும் அவங்களுக்கு எக்ஸம்ஷன் பண்ண வேண்டாம். ஏன்னா 2.5 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கிறவங்க தான் பண்ணக்கூடாது, மற்றவங்க பண்ணி தான் ஆகணும். ஆல் கேண்டிடேட் ஷுட் ரீட் த ப்ராஸ்பெக்டஸ் தரோலி பிஃபோர் ஸ்டார்டிங் சாய்ஸ் ஃபில்லிங். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்கிறத தரவாக படிக்கணும்னு சொல்கிறாங்க. கேண்டிடேட் ஷுட் பி கேர்ஃபுல் வைல் சாய்ஸ் ஃபில்லிங். நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக சாய்ஸ் ஃபில்லுங்க, மாற்றி கேத்தி பண்ணிடாதீங்கன்றாங்க. Candidates will have the option choice filling for all the seats for which they applied to. For example, if the candidate has applied for both government and management quota, you will have choices for both. அதாவது எல்லா கோட்டாவுக்கும் நீங்க சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு உங்களுக்கு அலோடு உண்டு. The candidates are encouraged to analyze all the choices available and fill their choices in order to their performance. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த காலேஜ் வேணாலும் சூஸ் பண்ணுங்க, அது கிடைக்கணும்னா அது உங்களுக்கு வரும். Candidates can edit the choices any number of times before locking. Choice filling பண்ணது எத்தனை வாட்டி வேணா பண்ணிக்கலாம், ஆனால் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி, லாக்கிங்க்கு முன்னாடி நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் பண்ணிக்கலாம். பட் ஒன்ஸ் லாக் they will not be allowed to edit. ஒன்ஸ் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சுட்டு லாக்கிங் பண்ணிட்டீங்கன்னா எடிட் பண்ண முடியாது. அதனால 1க்கு 2 வாட்டி நீங்கள் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி பொறுமையாக கவனித்து பண்ணுங்கன்றாங்க. If the candidate does not lock yes year till last date, அதாவது 27/8/2024 5 மணிக்கு வரைக்கும் நீங்கள் லாக் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது லாக் ஆகிடும். நீங்கள் என்ன சீட் போட்டிருக்கீங்களோ அது லாக் ஆகிடும். சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் த கோர்ஸ் வில் பி அவைலபிள் ஆன் த அஃபிஷியல் வெப்சைட். சார், அஃபிஷியல் வெப்சைட்டில் சீட் மேட்ரிக்ஸ் வந்து கூடிய சீக்கிரத்திலேயே உங்களுக்கு வெளியிடுவாங்க. செலெக்ஷன் கமிஷன் டஸ் நாட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி கனெக்டிவிட்டி எரர். சப்போஸ் நீங்கள் கொடுக்கும்போது ஏதாவது கனெக்டிவிட்டி எரர் இருந்தால் அதுக்கு செலெக்ஷன் கமிட்டி பொறுப்பேற்காது. அதனால் நல்ல சென்டராக பார்த்து பேக்கப் யூபிஎஸ்லாம் வச்சுக்கிறாங்களா பார்த்து போய் பண்ணுங்க. அட்மிஷன் டு MBBS BDS degree course shall be made by the online counseling on the basis of rank by applying rule of reservation. எப்பா, இது வந்து இந்த ஜென்ரல் கோட்டாவுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் நடக்கும். ரெக்வெஸ்ட் ஃபார் சேஞ்ச் ஆஃப் கோர்ஸ் ஆர் காலேஜ் ஃப்ரம் ஒன் டு அனதர் இஸ் நாட் பர்மிட்டட் ஆஃப்டர் ஃபைனல் லாக்கிங். ஃபைனல் லாக்கிங் பண்ண பிறகு நீங்கள் வேற காலேஜ் மாற்றுறதோ அதெல்லாம் முடியாதுன்றாங்க. சார், அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சீட் அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா டியூஷன் ஃபீஸை பே பண்ணிட்டு தான் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் வாங்க முடியும். சார், ஃபீஸ் எப்படி கட்டணும், டெபிட் கார்டு மூலியமாகவோ கிரெடிட் கார்டு மூலியமாகவோ அல்லது நெட் பேங்கிங் மூலமாக தான் பண்ண முடியும், கேஷாக பண்ண முடியாது. கேண்டிடேட் வந்து BDS சீட் எடுக்கிறாங்க
செல்ஃப் ஃபைனான்ஸ் டென்டல் காலேஜில் அவங்க என்ன பண்ணோம், டைரெக்டாக பிடிஎஸ் சீட் எடுக்கிறவங்க மட்டும் டைரெக்டாக போயிட்டு டியூஷன் ஃபீஸை பே பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி இந்த அஃபிஷியல் வெப்சைட் www.tnmedicalselection.org அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஆல் கேண்டிடேட் ஷுட் மேக் ஷோ சஃபிஷியன்ட் ஃபண்ட் இஸ் அவைலபிள். அதாவது நீங்கள் உங்களோட பேங்க்கில் அமௌண்ட் வச்சுருக்கணும் ஃபுல்லாக பே பண்ணும்போது. சரிங்களா? The allotted candidate should download their professional allotment order and join the course in the concerned medical college institution on or before. அதாவது உங்களுக்கு டேட் டைம் கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு பார்க்கணும், சேர்ந்துடணும். ரிப்போர்ட்டிங் டு allotted காலேஜ். சார் இப்படி அலாட் ஆயிடுச்சுன்னா அது நீங்கள் என்ன பண்ணணும், the certificate verification will be done in the selected college. ஏதாவது ஒரு காலேஜ் உங்களுக்கு சூஸ் ஆகிட்டு நீங்கள் அங்கே போகிறீங்கன்னா அந்த இடத்துல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். நீங்கள் அங்கே என்ன பண்ணணும், எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் நேரடியாக கொடுக்க வேண்டும். சரிங்களா? ரைட், அதுதான்ப்பா, இதுதான்ப்பா முக்கியமான விஷயம். சரிங்களா? இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். என்னைக்கு டேட்டு நடக்குது ஆன்லைனில் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 7.5% இடஒதுக்கீட்டில் 22ஆம் தேதி விழாக்கிழமை ஆரம்பிக்கிறது. ஸோ இதை நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த காணொலி சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடுபட்டுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனோ டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீ பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் இருந்து. நன்றி, வணக்கம்.